ஹாய் வரவங்களே, இது 2025 தீபாவளி பர்ச்சேஸ் vlog. ட்ரெஸ்ஸு தான் நேற்று பார்த்துருப்பீங்க. அது vlog ஃபுல்லாக போட்டு விட்றேன் பாருங்கள். எங்கே போனாலும் vlog போடுறது தானே, 100 பேர் பார்ப்பீங்கள்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போடுறேன். அப்புறம் இது மெமரிஸாக இருக்கட்டும். இந்த வருஷம்தான் வாழ்க்கையில் 47 வருஷமாக எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் 5000 10,000 அப்படின்ட்டு வருஷம் ஆக ஆக அமௌண்ட்டு கொடுப்பாரு தீபாவளி பொங்கலுக்கு. அது தனி கணக்கு. ஆனால் புருஷன் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது எனக்கு இந்த 47 வயசில் தான் நடந்திருக்கு. போன வருஷம் தீபாவளி கிடையாது, அதுக்கு முந்தின வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 2 வருஷமும் ஆனஞ்சி கொஞ்சம் செட்டில் ஆகட்டுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அவர் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அதனால் இந்த வருஷம் தீபாவளியே ஸ்பெஷலாக இருக்க போகுது. வாழ்க்கையில் எதெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ட்ரீம் லைஃப், லிவிங் மை ட்ரீம் லைஃப். பேண்ட்டு 2 பார்த்து போட்டு பார்த்தாரு, எடுத்தோம். அப்புறம் குர்தா பைஜாமா எடுத்தோம் தீபாவளிக்கு அவருக்கு. அதில் பேண்ட்டு தனியாக வருது, பைஜாமா. கூட்டம் சுமாராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 20 நாள் முன்னாடியே போயிட்டோம்ல, 10ஆம் தேதி போனோம். கூட்டம் பார்த்திங்களா, சுமாராக தான் இருந்துச்சு. போத்தீஸ் போனோம் அவர்களே. போத்தீஸும் சென்னை சில்க்ஸ் போனோம். சென்னை சில்க்ஸில் நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்தேன். அதனால் அங்கே நான் வீடியோவே எடுக்கலை. போத்தீஸில் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. தீபாவளி ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கீங்கன்னா அங்கேயும் போங்க. அப்புறம் 2 ஹிப் பெல்ட் மாதிரி வாங்கினேன். ஒரு சில்வர் கலரும் ஒரு கோல்டு கலரில் ஹிப்பு பெல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடய காக்ரா சோலி நல்லா இருக்கா. பாவாடை சட்டை மாதிரியும் போட்டுக்கலாம், காக்ரா மாதிரியும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே தீபாவளிக்கு 7 வருஷமாக காக்ரா சோலி தான் எடுத்துகிட்ருக்கேன். நானே செமி ஸ்டிச்சு ப்ளவுஸ் தைச்சிருவேன். என்னோடது அந்த கொஞ்சம் லென்த்தாக இருக்க ப்ளவுஸு. இந்த தடவை அதுலேயே சோலி வந்துருச்சு. அப்புறம் போத்தீஸ்லேயே கீழே ஒரு இது இருக்குது அவர்களே. கீழே ஹரிபவன் அங்கேயே இருக்குது. சென்னை சில்க்ஸ்லேயும் இப்போ ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. மக்கள் டயர்ட் ஆயிடுவாங்க, சாப்பாடு தண்ணியெலாம் வேணும் அப்படின்ட்டு ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, இளநீர் பாயசம் ஹரிபவன் நல்லாயிருக்கும். நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினோம், ஃபிஷ் மீல்ஸு, அப்புறம் தனியாக இது மட்டன் சுக்கா. அப்படியே ஓஹோ ஆஹோன்னு இல்லை டேஸ்ட்டு. சாப்பிட்லாம், பசிக்கு ருசிக்கு சாப்பிட முடியாது, பசிக்கு சாப்பிட்லாம். ஆனால் 900 என்னமோ வந்துச்சு ரோகளே. ஒரு சாம்பார் சாப்பாடு, ஒரு ஃபிஷ் மீல்ஸு, ஒரு சுக்கா 350, ஃபிஷ் மீல்ஸு 225 250. கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஹரிபவனமில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் சரி, அண்டர் கிரவுண்டில் இருக்குன்ட்டு சும்மா அலைய வேண்டாம், ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு நடுவில் அப்படின்ட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். வெஜ்ஜு சாப்பிடுங்க, நான்வெஜ் அவ்வளோக்கா நல்லா இல்லை அங்கே இருக்க ஹரிபவனமில். யூஸ்வலாக மற்ற ஹரிபவனமில் நான்வெஜ் தான் நல்லாயிருக்கும், இங்கே நான்வெஜ் நல்லா இல்லை. வெஜ் வேணால் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரோகில். சாம்பார் சாப்பாடும் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இதுதான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ். 2 பேண்ட்டு, அப்புறம் குர்தா பைஜாமா, தாவணி ஹாஃப் சாரீ மாதிரியும் போட்டுக்கலாம், சோலி மாதிரியும் போட்டுக்கலாம். இது சென்னை சில்க்ஸில் வாங்கின ப்ளவுஸ், அந்த டார்க் லாவெண்டர் கலர். சரி, வேறு எதுக்காக சூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் போட்டு பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுதான் பெல்ட் வாங்கிட்டு வந்தேன், மெட்டல் பெல்ட்டு. சூப்பராக இருக்கா ஒரு அவங்களே. மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு குஜராத்தி ஸ்டைலில் போட்டால் போட்டுக்கலாம். பாக்கெட் இருந்துச்சு ரோகளே இந்த காக்ராவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.